அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர் தரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்களோடு வாரம் தொடர்ந்து கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். தொடர்ந்து இதன் மூலமாய் தேவன் நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு மகிமையாட்டம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நாம் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியாக வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், இதை கேளுங்கள். ஒரு வருடத்திலே நீங்கள் எத்தனை முறை போட்டு கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கிற விதமாக காணப்படும். இது உங்களுக்கு பயனுள்ள. அது மாத்திரமில்லை, நேரடியாகவே இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீங்கள் இதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வசதி கேட்டார் போல் செல்லுலன்னு வச்சு நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் போட்டு கேட்கலாம், பிரயாணங்களிலும் நீங்கள் போட்டு கேட்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு வசதிகள் இதற்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து செயல்படுத்துகிறோம். குறிப்பாக சிலர் கேட்கலாம், நேற்றைய தினத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் படித்தார்கள். இன்றைக்கு 2 நாளாகம 25ஆம் அதிகாரம் படிக்கப் போகிறோம். இது என்று கேட்பீர்கள். இது வரலாற்று அடிப்படையில் வேதம் எப்படி இயற்றப்பட்டிருக்கிறது, யார் யாருடைய காலங்களிலே அந்த ராஜாக்கள் எல்லாம் ஆண்டார்கள் எப்படி இருக்கிறது என்ற அட்டவணையின்படி இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியில் நடக்கிறது. ஆகவே அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். சில நேரங்களில் ஏன் இப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள். இது அந்த அடிப்படையில் தான் நாம் வாசிக்கிறோம். இல்லாவிட்டால் தொடர்ந்து அப்படியே ஆதியாகம் மட்டும் வெளிப்படுத்து வரையிலும் 1-2 அதிகாரங்கள் படிப்போம். அநேகர் அப்படி தான் படிக்கிறார்கள். ஆனால் இது ஹிஸ்டாரிக்கல் பேஸ், வரலாற்று அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு 2 நாளாகம 25ஆம் அதிகாரம். அமட்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேம் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவானான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ராஜ்யபாரம் அவனுக்கு சிறப்பட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்து தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு போட்டான். ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்களின் நிமித்தம் பிள்ளைகளும் கொலை செய்யப்படாமல் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அவனுடைய பிள்ளைகளும் அவன் கொல்லாதிருந்தான். அமர்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்கள்படி யூதா பென்னியமின் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு புறப்படவும் ஈட்டியும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேர் என்பதை கண்டார். சிறுவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகள் 100 தாலந்து வெள்ளி கொடுத்த கூலிக்கு அமர்த்தினார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடு இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவனுமே சத்ருக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணுவும் தேவனாலே கூடும் என்றான். அப்பொழுது அமர்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதுக்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கலாம், அதிகமாக கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடும். அப்பொழுது அமர்சியா எப்ராஹிமில் தன்னிடத்திற்கு வந்து சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் பேர் மிகுந்த கோபம் உண்டு. உக்கிரமான எரிச்சலுடைய தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள். அமர்சியாவை திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரில் 10,000 பேரை வெட்டினான். யூதா புத்திரர் 10,000 பேரை உயிரோடை பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாக அந்த கண்மலையில் இருக்கிற கீழே தள்ளிவிட்டார்கள். தன்னுடைய கூட யுத்தத்திற்கு வராதபடிக்கு அமர்சியா திரும்பிவிட்ட யுத்த புருஷர் சமரியா துவைக்கு பெத்தரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்து அவைகளில் 3,000 பேரை வெட்டி திரளாய் கொள்ளையிட்டார்கள். அமர்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக பதித்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். அப்பொழுது கர்த்தர் அமர்சியாவின் மேல் கோபம் உண்டவராக அவனிடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்கிறது, ஜனத்தின் தெய்வங்களை நீ நாடுவானேன் என்றான். தன்னோடே அவன் இப்படி பேசின பொழுது ராஜாவுடைய நோக்கி,
உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். அப்படியே அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமற் போனபடியினால் தேவன் உன்னை அழிக்க யோசனையாக இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி யெகூவின் குமாரனாகிய யோவகாசின் புத்திரன் யோவகாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் என்று வா என்று சொல்லி அனுப்பினான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவகாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோன் உள்ள முட்செடியானது லீபனோன் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகனை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிட்டு, ஆனாலும் லீபனுள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. நீ ஏதோ மீறி அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன் கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோடைய யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாட நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி தேவனால் இப்படி நடந்தது. அப்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவகாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெத்ஷிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவகாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவகாசு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்ஷிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நிலம் இடித்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்குசங்களையும் கிரியிருப்பவர்களையும் படித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். யோவகாசின் குமாரனாகிய யோவகாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணமடைந்து யோவகாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் ஆதியோடு அந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேலின் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவே எழுதியிருக்கிறது. அமத்சியா கர்த்தரை விட்டு பின்வாங்கின காலம் முதற்கொண்டு எருசலேமில் இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டார்கள். அதனால் லாகீஸுக்கு ஓடிப்போனான். ஆனால் அவன் பிறகு லாகீஸ் மனுஷரை அனுப்பினார்கள். அவர்கள் அங்கே அவனை கொண்டு போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து வந்து யூதாவின் நகரத்தில் அவன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். அதிகாரம் 26. அப்படி யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைப்பித்து அவனை அவன் தகப்பனாகி அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினான். ராஜா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உரியா ராஜாவாகிற பொழுது 14 வயதாக இருந்த 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பெரிய கோலியாள். அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானாக இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதில்லாதிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தான். புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பகாலில் குடியிருக்கிற அரேபியரையும் மெஜூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனிய உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் நிலை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். உரியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கட்டு கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்களிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரும் உண்டாயிருந்தபடினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மையை பிரியவனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரன் சேனையும் இருந்தது. அதன் சம்பிரதாய வயலினாலும் ஏலினாலும் ஆதிக்காரனாகிய மாசேயலினாலும் விளக்கம் பார்க்கப்பட்டபடி ராஜாவின் பிரபுக்களை ஒருவனாகிய அந்நியவன் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ணி புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்சத்தினரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின்கள் சத்ருவுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரை சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவைகளெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகளையும் ஆயத்தப்படுத்தினார். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேல் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான
தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படி அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆசாரியன் அவனுக்கு அனுகூலமாய் உண்டாயிற்று. ஆச்சரியமாய் அனுகூலமாய் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தில் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனுடைய கூட கர்த்தருடைய ஆசாரியனான பராக்கிரமசாலிகள் 80 பேரும் அவன் பிறகே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டப்படுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாக ஆசாரியருக்கு அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லவியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தின் முன்னிற்க அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. பிரதான ஆசாரியனாக அசரியாவும் சகல ஆசாரியர் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தான் என்று கண்டு அவனை தீவிரமாக அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகி என்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக வைக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியை வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாமின் ராஜா அரண்மனை விசாரிப்புக்கான என்று தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆடியோட நடவடிக்கைகள் மற்ற வர்த்தமானங்களும் ஆமோதின் குமாரனாகிய ஏசாய் என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவன் பிதாக்கள் அண்டையிலே ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அதிகாரம் 27. யோதான் ராஜாவாகிற பொழுது 25 வயதாக இருந்தான். 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சாதோக்கின் குமாரனாகிய அவன் தாயின் பேர் எருசால். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனால் அவனைப் போல கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தை உயர்ந்த வாசலை கட்டுவதும் இல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களையும் கட்டினான். யூதாவின் மலைகளிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். அவன் அம்மோன் புத்தருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். அதனால் அம்மோன் புத்தர் அவனுக்கு அந்த வருஷத்திலே 100 தாலந்து வெள்ளியும் 10,000 கலம் கோதுமையும் 10,000 கல வார்கோதுமையும் கொடுத்தார்கள். 2ஆம் 3ஆம் வருஷத்தில் அம்மோன் புத்திரர் அப்படியே அவனுக்கு செலுத்தினார்கள். யோதான் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேர கனபதினால் பலப்பட்டான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய சகல யுத்தங்களும் அவனுடைய நடைகளும் இஸ்ரவேல் யூத ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோதான் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாய் ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நீர் எங்களோடு வாசம் பண்ணும் உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து உடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். பரிசுத்தாவியார் உம்முடைய வல்லமையினாலே எங்களை வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.